கேரளா லாட்ரி விஷயம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குற மாதிரி நம்ம சேனலில் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் அமைத்து ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே வரும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு அருமையான மெத்தட்ஸை நம்ம வந்து எடுத்து வந்திருக்கோம். இன்றைக்கி கம்பல்சரி வின்னிங்ஸ் இருக்க வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. இன்றைக்கி ஒரே ஒரு செட்டு தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஓகேவா, நேற்றுக்கு 2 செட்டு நான் இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருப்பேன். ஓகே, நம்ம வந்து பாட்டு வந்தாலும் ஓகே, அப்போ தான் கொஞ்சம் புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரிய வரும். ஓகேவா, ஓகே, இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 134. ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏ போர்டு அல்லது பி போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 9 அல்லது 3ஆம் நம்பர் வந்து கொடுத்துருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3ஆம் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் வந்து பாஸ் ஆகிருக்கு. ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4ஆம் நம்பர் அல்லது 2ஆம் நம்பர் வந்து கொடுத்துருப்பேன். இதில் 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் வந்து நமக்கு பாஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து 2 நம்பருமே நமக்கு வந்து பாஸ் ஆகிடுச்சு. ஆனால் கொஞ்சம் 3 நாளாக கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம். ஓகே, அதனால் இன்றைக்கி ஓரளவுக்கு அருமையான வின்னிங்ஸ் இருக்குது. இன்றைக்கும் ஓரளவுக்கு வின்னிங் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ண கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4 செட்டு தான் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். ஓகேவா, 4 செட்டு தான் கொடுத்துருவோம். மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 34, 32 தான் நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஓகேவா, 34, 32 நான் வந்து சொல்லியிருப்பேன். 9ஆம் நம்பர் உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மட்டும் தெரியும். 9ஆம் நம்பர் உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். 3ஆம் நம்பர் கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் 3ஆம் நம்பர் 2 நம்பர்ஸ் கொஞ்சம் மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன். நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தால் 34 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிசியில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் கொடுத்துட்டு வந்திருக்கோம். ஓகேவா, இன்றைக்கான கசிங்க நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா, மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா, ஓகே மக்களே, இன்றைக்கி நம்ம ஒரு வின்னிங்ஸ் இருக்குது. வீடியோஸ் வேணும் பாருங்கள். ஓகேவா, நம்ம வந்து இன்றைக்கி வந்து 5 டேஸ் ரிசல்ட் வச்சு நம்ம வந்து பி போர்டு அல்லது சி போர்டு, ஏ போர்டு அல்லது பி போர்டு நம்பர் தான் இன்றைக்கி நம்ம வந்து எடுக்க போகிறோம். இன்றைக்கி 2 நம்பருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. நான் அந்தளவுக்கு தான் நான் கொண்டு வந்திருக்கேன். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் வின்னிங்ஸ் இருக்கும். ஓகேவா, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கேரளா டியர் நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் சிங்கிள் போர்டுக்கு 13 ரூபாய்க்கு 100 வினிங் கொடுக்குறாங்க. ஏபிபிசிஎஸ்சி 13 ரூபாய்க்கு 1000, திருடிஜல் 12 ரூபாய்க்கு 5000, பிசி வினிங் 100, திருடிஜல் 25 ரூபாய்க்கு 10,000, பிசி வினிங் 1000, திருடிஜல் 30 ரூபாய்க்கு 14,000, பிசி வினிங் 500, சி போர்டு வினிங் 50, திருடிஜல் 60 ரூபாய்க்கு 28,000, பிசி வினிங் 1000, சி போர்டு வினிங் 100 ரூபா, திருடிஜல் 70 ரூபாய்க்கு 32,000, பிசி வினிங் 1000, சி போர்டு வினிங் 50 ரூபா, 4 டிஜல் 30 ரூபாய்க்கு 90,000, 4 டிஜல் 110 ரூபாய்க்கு 4,80,000, 3 நம்பர் பாஸ் ஆச்சுன்னா 10,000, பிசி வினிங் 1000, சி போர்டு வினிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. புக்கிங் பண்ணுற மாதிரி இருந்தாலும் வந்து 10 நிமிஷம் முன்னாடி கொஞ்சம் நம்பர் வச்சுங்க. ஓகேவா, புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 டேஸ் ரிசல்ட் வச்சு நம்ம வந்து பி போர்டு அல்லது சி போர்டுக்கான நம்பர் கொடுக்குறேன். ஓகேவா, ரொம்ப கம்மியான நம்பர்ஸ் வந்து கொடுக்க சொல்லியிருந்தீங்க. ஏன்னா நம்ம கொஞ்ச நாளாக மெத்தட்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக கிடைக்கல. ஓகேவா, முன்னே நம்ம வந்து நிறையா நம்பர்ஸ் கொடுத்தோம். எங்கடா இப்படி கொடுக்குறோம், நம்பர்ஸ் கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறோமேன்ட்டு ஃபீல் பண்ணிதான் இருந்தேன். ஆனால் இப்போ வந்து மெத்தட்ஸ் வந்து சில டைம் நமக்கு கிடைக்கும், சில டைம் கிடைக்காது. அதனால தான் நான் வந்து டெய்லியும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கு ரொம்ப கம்மியான நம்பர்ஸ் கொடுக்குறேன். வந்துச்சுன்னா ட்ரை பண்ண, உங்கள் கணக்கு மேட்ச் ஆச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 டேஸ் ரிசல்ட் வச்சு நம்ம வந்து ஒரு பி போர்டு அல்லது சி போர்டுக்கான நம்பர் எப்படி எடுக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 439 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான பி போர்டு அல்லது சி போர்டு வந்து எப்படி எடுக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 439 போட்டுக்கிறோம். ஓகேவா, 439 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரூட் ஆப்ஷன் வந்து 3 டைம்ஸ் போட்டுக்கிறோம். ஓகேவா, 3 டைம்ஸ் போட்டுக்கிறோம். இதில் 45 போட்டுக்கிறோம். ஓகேவா, 45 போட்டுக்கிறோம். இதில் நம்ம வந்து லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய 2 நம்பர்ஸை நோட் பண்ணி வைக்கிறோம். லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 அல்லது 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான பி போர்டு அல்லது சி போர்டுக்கான நம்பர். ஓகே, பி போர்டு சி போர்டுக்கான நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 439 வச்சு அடிக்க நமக்கு 3 அல்லது 1ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு. 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டு சி போர்டில் 2 போர்ட்லேயும் நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 411. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான பி போர்டு அல்லது சி போர்டுக்கான நம்பரை நான் வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 411 ரூட் ஆப்ஷன் 45 போடையில் நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 2 நம்பர்ஸை நோட் பண்ணிக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா 1 அல்லது 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான பி போர்டு அல்லது சி போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 411 வச்சு அடிக்கலாம். நமக்கு 1 அல்லது 8ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. 8ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா, ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 048 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான பி போர்டு அல்லது சி போர்டுக்கான நம்பர் என்னன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 048 ரூட் ஆப்ஷன் 45 போட்டு அடிக்கல. நமக்கு கிடைச்ச நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 அல்லது 6ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான பி போர்டு அல்லது சி போர்டுக்கான நம்பர். ஓகே, பி போர்டு சி போர்டுக்கான நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 048 வச்சு அடிக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா 2 அல்லது 6ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 956. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான பி போர்டு சி போர்டு என்னன்னு பார்க்கலாம்.
பார்த்திங்கன்னா நம்ம வந்து 956 ரூட் ஆப்ஷன் 45 போட்டு அடிக்கையில் நமக்கு கிடைச்ச நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 3 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்ச. அடுத்த நாளுக்கான பி போர்டு அல்லது சி போர்டுக்கான நம்பர் ஓகேவா. பி போர்டு சி போர்டுக்கான நம்பர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 956 வச்சு அடிக்கல நமக்கு வந்து 3 அல்லது 5 நம்பர் கிடச்சிருக்கு. 3ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த அந்த ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 134. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான பி போர்டு சி போர்டு என்னன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 134 ரூட் ஆப்ஷன் 45 போட்டு அடிக்கல நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மீண்டும் பார்த்திங்கன்னா நமக்கு 1 அல்லது 3ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா. அடுத்த நாளுக்கான பி போர்டு அல்லது சி போர்டுக்கான நம்பர் ஓகேவா. பி போர்டு சி போர்டுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு 1 அல்லது 3 நம்பர் வந்து கிடச்சிருக்கு. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பர் நாளைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பி போர்டுக்கு எனக்கு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. ஒரு சேனல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு உதவியாக இருக்குது ஓகேவா. மகளே இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 134 வச்சு அடிக்கல நமக்கு வந்து பி போர்டு சி போர்டுக்கு பார்த்திங்கன்னா 1 அல்லது 3ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு ஓகேவா. இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் வரும். 1ஆம் நம்பர் வந்து நம்ம மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். வந்து ட்ரை பண்ணுங்கள் ஓகே. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏ போர்டு பி போர்டுக்கான நம்பர் எடுக்கலாம் ஓகேவா. இந்த மெத்தட்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 430 பி போர்டு சி போர்டில் பாஸ் ஆச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து சி போர்டில் வந்து தொடர்ந்து 2 நாளில் பாஸ் ஆச்சு. அடுத்து வந்து நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. நாளைக்கும் பி போர்டுக்கு வரலாம், அப்படி இல்லைனா சி போர்டுக்கு வரலாம் ஓகே. மேக்ஸிமம் பி போர்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் என்னோட கணிப்பில் அதிகமாக வருது. உங்கள் கணக்கில் பி போர்டுக்கு வந்தால் எடுத்துங்க, அவங்களுக்கு சி போர்டுக்கு வந்தால் எடுத்துங்க ஓகேவா. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏபி போர்டு எடுக்கலாம் ஓகே. ஒரு 5 days வச்சு நம்ம ஏ போர்டு பி போர்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஓகேவா. பார்த்திங்கன்னா இதில் ரூட் 439 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரூட் ஆப்ஷனை போட்டு தான் நம்ம வந்து எடுக்கிறோம் ஓகே. ரூட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 3 times வந்து போட்டுக்கிறோம். இதில் வந்து 94ங்கிற ஆப்ஷனை போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதில் கிடைக்கக்கூடிய கூடிய 2 நம்பர்ஸ் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இதில் நமக்கு வந்து 6 அல்லது 4 தான் நமக்கு கிடைச்சா. அடுத்த நாளுக்கான ஏ போர்டு அல்லது பி போர்டுக்கான நம்பர் ஓகேவா. பார்த்திங்கன்னா நம்ம வந்து 439 வச்சடியில் நமக்கு 6 அல்லது 4ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 411. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏ போர்டு பி போர்டு என்னன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 411 ரூட் ஆப்ஷன் 94 வச்சு அடிக்கல நமக்கு கூடிய 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2 அல்லது 4 தான் நமக்கு கிடைச்சா. அடுத்த நாளுக்கான ஏ போர்டு அல்லது பி போர்டுக்கான நம்பர் ஓகேவா. பார்த்திங்கன்னா நம்ம வந்து 411 வச்சு அடிக்கல நமக்கு வந்து 2 அல்லது 4ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 4ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே. நான் வந்து எந்த போர்டு பாஸ் ஆகுதுன்னு மார்க் பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக வந்து நான் மார்க் பண்ணிட்டு வரும் ஓகேவா. நமக்கு வந்து ஏ போர்டு, அடுத்து வந்து பி போர்டு பாஸ் ஆகிருக்கு ஓகே. அடுத்து ஏ போர்டு, அடுத்து பி போர்டு, இந்த மாதிரி தான் பாஸ் ஆகும் ஓகேவா. ஓகே, நம்ம அடுத்த நாள் ரிசல்ட் 048 வச்சு நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேவா. பார்த்திங்கன்னா நம்ம வந்து 048 ரூட் ஆப்ஷன் 94 வச்சு அடிக்கல நமக்கு கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 6 அல்லது 9 தான் நமக்கு கிடைச்சா. அடுத்த நாளுக்கான ஏ போர்டு அல்லது பி போர்டுக்கான நம்பர் ஓகேவா. பார்த்திங்கன்னா நம்ம வந்து 048 வச்சு அடிக்கல நமக்கு 6 அல்லது 9ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 9ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே. அடுத்த ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 956. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏ போர்டு பி போர்டு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 956 ரூட் ஆப்ஷன் 94 வச்சு அடிக்கல நமக்கு கிடைச்ச நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 9 அல்லது 3 தான் நமக்கு கிடைச்சா. அடுத்த நாளுக்கான ஏ போர்டு அல்லது பி போர்டுக்கான நம்பர் ஓகேவா. பார்த்திங்கன்னா நம்ம வந்து 956 வச்சு அடிக்கல நமக்கு 9 அல்லது 3ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 3ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 134. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏ போர்டு அல்லது பி போர்டுக்கான நம்பர் என்னன்னு பார்க்கலாம் ஓகேவா. பார்த்திங்கன்னா நம்ம வந்து 134 ரூட் ஆப்ஷன் 94 வச்சு அடிக்கல நமக்கு கூடிய 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் நமக்கு கிடைச்சது நமக்கு 4 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்சா. அடுத்த நாளுக்கான ஏ போர்டு அல்லது பி போர்டுக்கான நம்பர் ஓகேவா. பார்த்திங்கன்னா நம்ம வந்து 134 வச்சு அடிக்கல நமக்கு 4 அல்லது 5ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஏ போர்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து 439 வச்சு அடிக்கல 4ஆம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து நமக்கு 9ஆம் நம்பர் ஏ போர்டு, அடுத்து 3ஆம் நம்பர் பி போர்டு ஓகேவா. நாளைக்கு ஏ போர்டுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 4 அல்லது 5 ஓகேவா. ஏ போர்டுக்கு 4, 5 கிடைக்கும், ஃபைனலாக கிடைக்கும். இதில் ஸ்ட்ராங் பார்த்திங்கன்னா எனக்கு 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர் உங்கள் கணக்கில் வந்து நான் எடுத்துங்க. 5 1 இல்லாமல் ஆட்டமே இல்லாத மாதிரி தான் கணக்கில் வருது ஓகேவா. பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டு அல்லது பி போர்டுக்கு ஓகேவா. ஏ போர்டு அல்லது பி போர்டுக்கு நம்பர் நான் வந்து கொடுக்குறேன். இதில் ஸ்ட்ராங் பார்த்திங்கன்னா ஏ போர்டுக்கு 5ஆம் நம்பர் வர மாதிரி இருக்குது ஓகே. ஏ போர்டுக்கு 5ஆம் நம்பர், நீங்கள் பி போர்டுக்கு வைக்க தேவையில்லை. பி போர்டு சி போர்டுக்கு இதில் 1ஆம் நம்பர் எனக்கு வந்து ஸ்ட்ராங்காக கிடைக்கிது ஓகேவா. அந்த 51 மட்டும் நீங்கள் வந்து டார்கெட் பண்ணி வச்சாதே ஒரு யூனிக்ஸ் வர மாதிரி இருக்குது. வந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்கோசம் தான் நம்ம வந்து கமெண்ட் பண்ண சொல்கிறது ஓகேவா. பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4 நம்பர்ஸ் தான் கொடுக்குறோம். இதில் ஸ்ட்ராங்காக கூடிய நம்பர்ஸ் நான் வந்து மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். இதில் 51 இந்த ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் எனக்கு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. இது வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபியில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏபி அல்லது ஏசி
ஏசி வைக்கலாம். ஏசிக்கு வர மாதிரி தான் வைக்கலாம். மெயினாக ஏபிக்கு வைக்கிற மாதிரி தான் நீங்கள் ஏபிக்கே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேவா, ஏபிக்கே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே, பி போர்டுக்கு 1 நம்பர் தான் கணக்கில் வர மாதிரி வருது. அப்படி இல்லைன்னா சி போர்டுக்கு வந்துச்சுன்னு ட்ரை பண்ணுங்கள். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ப்ளே பண்ணுங்கள். நான் சொல்கிறேன்னு ப்ளே பண்ணாதீங்க. ஓகேவா. ஓகே, இந்த 53, 41, 43 இந்த 3 நம்பர்ஸ் உங்கள் கணக்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். என் கணக்கில் 51ங்கிற நம்பர் மட்டும் ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. ஓகே, இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேவா. நம்மளை இன்றைக்கி தான் நம்ம சேனலில் ஒரு அருமையான ஒரு வின்னிங்ஸ் வந்து யாரை கொடுத்துருக்கீங்க கமெண்ட் பாக்ஸில் 3 டிஜிட்டல் வின்னிங்ஸ் பற்றி நான் முதல்ல நம்ம சேனலில் ஒருத்தர் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்காப்புல. இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 134 ஓகேவா, 134. ஓகே, நம்மளும் இன்றைக்கி சூப்பராக வின்னிங்ஸ் கொடுத்தோம். அவரும் இன்றைக்கி சூப்பராக கொடுத்துருந்தாப்புல. இவர் பார்த்தீங்கன்னா வேலுச்சாமி அவர் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி சிங்கிள் ஷாட் கொடுத்துருந்தாப்புல, சூப்பராக வின்னிங்ஸ் கொடுத்தாப்புல. அடுத்த நாள் நான் பின் பண்ணேன், அடுத்த நாள் மிஸ் ஆச்சு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 7, 1, 3, 4 கொடுத்துருக்காப்புல. பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 7ஆம் நம்பர் ஒரு 3ஆம் நம்பர் வச்சுருந்தாப்புல இருக்கிறதுலே மரணமான ஒரு சூப்பரான ஒரு வெட்டின்னு சொல்லுவேன். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கசிங் சூப்பராக பிடிச்சிருக்காப்புல. இன்னும் கொஞ்சம் ஜஸ்ட்டு மிஸ்டான ஒரு 7க்கு ஒரு 3 வச்சுருந்தாப்புல ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா எடுத்துருக்காப்புல. ஒரு 3D பார்த்தீங்கன்னா 134 அப்படியே ஃபுல் வின்னிங்காக இன்றைக்கி வந்து 3Dயில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்தபடியாக பிசிக்கு பார்த்தீங்கன்னா 34, 84. சி போர்டுக்கு 4 ஒரு 5000 செட்டு பார்த்துங்க. தரமான வின்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேரளா நம்பர்ஸை வந்து பார்த்துட்டு வந்து எழுதுன மாதிரியே அடிச்சிருக்கு. சூப்பராக வந்து கொடுத்துருக்காப்புல. ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அடுத்தது சிகராம் அவர் பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு 4 கொடுத்துருக்காப்புல. சிங்கிள் ஷாட் 1000 சான்ஸ். ஓகே, சூப்பரான கசிங் கொடுத்துருக்காப்புல. சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தர்ஷினி 3 அல்லது 7ஆம் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. 3ஆம் நம்பர் சூப்பராக வந்து சூப்பராக பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து குமார் முத்து அவர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 734 ஒரு சிங்கிள் ஷாட் கொடுத்துருக்காப்புல. பிசிக்கு நமக்கு 34 வந்து ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் கொடுத்துருக்கீங்க. இன்றைக்கி நிறைய பேர் வின்னிங் கொடுத்துருக்கீங்க. ஓகே, அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஒரு பெருமாள் ப்ரோ நான் வந்து கமெண்ட் என்ன ஆச்சுன்னு தெரில. நீங்கள் வந்து ஓரளவுக்கு நிறையா மெசேஜ் பண்ணுறதுனால வழி என்னன்னு தெரில. அந்தளவுக்கு என்ன ஆச்சுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் ப்ராப்ளம்னா இந்த மாதிரி நார்மல் மெசேஜ் போடுங்க, என்னென்னு பார்க்குறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு இவர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 3ஆம் நம்பர் ஆனால் 3 அல்லது 5ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. ஆனால் 3ஆம் நம்பர் வந்து பி போர்டுக்கு தான் நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு. அடுத்த நாள் தினேஷ்குமார் அவர் அப்படி தான் 24க்கு ஒரு 34 அல்லது வச்சுருந்தா 114 இந்த மாதிரி வச்சுருந்தா ஒரு ஏபிபிசி ஒரு வின்னிங்ஸ் எடுத்துருக்கலாம். கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. இவர் பார்த்திங்கன்னா நமக்கு தேவராஜ் அவர் ஆல் போர்டுக்கு 3 அல்லது 1ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. ஆனால் கொஞ்சம் வந்து போர்டு மாற்றி வச்சுருக்காப்புல. எனக்கு பிசியில் வச்ச நம்பர் ஏபியில் அப்படி திருப்பி வச்சுருந்தாப்புல ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் அடிச்சிருக்கோம். அடுத்தபடி கோபிநாத் அவர் பார்த்திங்கன்னா அவரும் பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு 1, 4 கொடுத்துருக்காப்புல. பார்த்திங்கன்னா ஏசியில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல் போர்டு 2ஆக பிரிச்சிட்டாப்புல. நமக்கு வந்து ஆல் போர்டு வந்து மிஸ் பண்ணிட்டாப்புல. ஆல் போர்டு மட்டும் நமக்கு வச்சுருந்தாப்புல 14, 41 வச்சுருந்தாப்புல ஒரு பிசி ஒரு சூப்பரான ஏசி ஒரு சூப்பரான வின்னிங்ஸ் வந்திருக்கும். ஆனால் இது கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. ஏபிபிசி மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. அடுத்தது சங்கர் அவர் பார்த்திங்கன்னா நமக்கு ஆல் போர்டுக்கு 1, 0 வந்து கொடுத்துருக்காப்புல. 1ஆம் நம்பர் ஏ போர்டில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. ஓகேவா. ஓகே, அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பெஸ்ட்டு கமெண்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா இவர் தான் எனக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காப்புல. இவர் பார்த்திங்கன்னா நீ போடா ஃப்ராடு, நீ ஒரு விளையாடுது ஃப்ராடு, ஒரு நம்பர் விளையாடுது ஃப்ராடு அப்படின்னு போட்டிருக்காப்புல. நம்ம வந்து ஃப்ராடு தான். ஓகேவா. ஏன்னா நம்ம வந்து 3 நாள் தான் வின்னிங்ஸ் வந்து மிஸ் ஆகிருக்கு. ஓகேவா. நம்ம வந்து டெய்லியும் அடுத்தங்கிற மாதிரி நம்ம வந்து கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சுட்டு என்னால் வீடியோ போட தெரியும். ஓகேவா. கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சுட்டு வீடியோ போட்டு போயிட்டே இருப்பேன். நான் ஃப்ராடு பண்ணுற மாதிரி தான் நான் எப்படி வேணுமோ ஃப்ராடு பண்ணுவேன். ஓகேவா. நான் வந்து ஏன் ஆகுதுன்னா நம்ம மக்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணலான்னு தான் நம்ம 3 நாளாக கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு இருக்குது. நம்ம சொல்லி தான் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஓகேவா. கேமரா வின்னிங்ஸ் கொடுத்தா கொஞ்சம் நல்ல மனிதர் சூப்பர் ப்ரோ அப்படின்னு சொல்கிறது. வின்னிங்ஸ் கொடுக்கலாம் போடா ஃப்ராடுங்கிறது. ஓகே, இதில் ஒரு அருமையான பதிவாக தான் இருக்குது. ஓகே, அதனால தான் நான் வந்து கமெண்ட் அப்படியே வச்சுருந்தேன், டெலிட் பண்ணல. ஓகே, இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வேலுச்சாமி அவர் தான் கொஞ்சம் பிசியில் ஒரு தரமான ஒரு ஃபுல் வினியாக கொடுக்குறப்பல. நாளைக்கு கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கங்க. இவர் கொஞ்சம் அவ்வளோ வினிங் சூப்பராக கொடுக்குறப்பல. ஓகேவா. நம்மளால் பார்த்தீங்கன்னா பெருமாள் ப்ரோ வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணி எங்கேயும் கமெண்ட் வரலைங்கிறப்பல. அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்னொருத்தர் நம்ம கறிக்கவுதும் அடுத்து இன்னொருத்தர் 2 பேர் மெசேஜ் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க காணா. ஓகேவா. நமக்கு இன்றைக்கி ஓரளவுக்கு சூப்பராக வின்னிங்ஸ் கொடுத்துருக்கீங்க. நாளைக்கு ஓரளவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்பி வச்சுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகேவா. ஓகே மக்கள், நம்ம வீடியோ பிடிக்காதீங்க பார்க்காதீங்க. ஓகேவா. முடிஞ்ச அளவுக்கு வின்னிங்ஸ் கொடுக்குதா நானும் கம்மியாக நம்ம ட்ரை பண்ணிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு நவீன் ப்ரோ இருக்குன்னா ஓகே, குமார் அவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ பார்க்க பிடிக்கலன்னா கம்முன்னு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வேறு சேனலில் வந்து டெய்லியுமே வின்னிங்ஸ் கொடுக்குறாங்களே அந்த சேனலில் போய் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா.
நம்ம சேனலில் வந்து ஃப்ராடு பண்ணுறோம். அதனால் நம்ம சேனலை வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகேவா? ஓகே மக்கள், நம்ம வீடியோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க. மீண்டும் நாளைக்கான சிறப்பான விஷயங்களை பார்க்கலாம்.